டெல்லியில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார். காட்சிகளை பார்க்கலாம். आज से शुभारंभ होने जा रहा है। ये कार्ड देशवासियों को मेट्रो में यात्रा, बैंकिंग, शॉपिंग इत्यादि के रूप में एक कंप्लीट फ्रीडम की सौगात देने जा रहा है। माननीय प्रधानमंत्री श्री नरेंद्र मोदी के विजन वन नेशन वन कार्ड को साकार करते हुए वर्तमान में 23 बैंकों द्वारा 1.1 करोड़ से भी अधिक लोगों को जारी ये कार्ड देश के किसी भी कोने से दिल्ली आने पर न केवल इस लाइन पर यात्रा के लिए इस्तेमाल किया जा सकेगा, अपितु 2022 तक दिल्ली मेट्रो के लगभग 400 किलोमीटर नेटवर्क की बाकी सभी लाइनों पर भी यात्रा के लिए प्रयोग में लाया जा सकेगा। आज देश की सर्वप्रथम एनसीएमसी आधारित கூடுதல் தகவலோடு இணைகிறார் நம்முடைய டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, இதனுடைய பின்னணி என்ன? माननीय प्रधानमंत्री के டெல்லியில் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையை தற்பொழுது பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். டெல்லியினுடைய மெஜந்தா வழியாக எல்லை வழியாக பயணிக்கும் டெல்லியினுடைய ஜனக்புரி மற்றும் பொட்டானிக்கல் கார்டன் பகுதிகளை இணைப்பதற்காக 37 கிலோமீட்டர் தொலைவில் இந்த மெட்ரோ சேவையானது தற்பொழுது இன்று முதல் பயன்பாட்டிற்கு வர உள்ளது. மிக முக்கியமாக கடந்த 2 ஆண்டுகளுடைய சோதனை ஓட்டங்களுக்கு பிறகு தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இந்த சேவை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக இன்று பிரதமர் மோடி தொடங்கி வைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லி மெட்ரோவினுடைய 7% பயன்பாட்டில் இந்த ஆள் இல்லாத டிரைவர் இல்லாத அந்த மெட்ரோ வானது பயணிக்க உள்ளது. இதற்கு அடுத்த கட்டமாக 2வது ஆள் இல்லாத அந்த மெட்ரோ ரயில் சேவை அடுத்த ஆண்டு டெல்லியினுடைய மற்ற பகுதிகளுக்கும் அமல்படுத்துவதற்கான அந்த திட்டத்தில் தற்பொழுது டெல்லி மெட்ரோ ரயிலானது ஈடுபட்டு வருகிறது. முதல் முறையாக இந்த ஆள் இல்லாத ஓட்டுநர் இல்லாத அந்த மெட்ரோ ரயில் சேவையானது தற்பொழுது டெல்லியில் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக முதற்கட்டமாக ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு சோதனை ஓட்டங்களுக்கு பிறகு இந்த ரயிலானது பயணிப்பதற்கு தகுதியுடையதாக அறிவிக்கப்பட்டது. அதன் பின்னர் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக மக்கள் பயன்பாட்டிற்கு விரைவில் வர உள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் ஜனக்புரி பொட்டானிக்கல் கார்டன் இடையேயான ஆளில்லா மெட்ரோ ரயில் சேவையை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கிறார். அது தொடர்பான விரிவான தகவலை பகிர்ந்துகிட்டீங்க சுசித்ரா. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. மற்ற செய்திகளை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம்.